திருச்சிற்றம்பலம். அருள் தரும் சொர்ணாம்பிகை அன்னை உடனமர் அருள்மிகு குபேரேஸ்வரர் ஆலயத்தில் 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை உழவார திருப்பணி செய்வதற்கு இறைவன் நமக்கு திருவருள் கூட்டிவித்து இறைவனின் பெரும் கருணையோடு இன்று நமது அடியார்கள் உழவார திருப்பணி செய்து கொண்டிருக்கும் அற்புத காட்சியை அடியார் பெருமக்களுக்கு இங்கே காணிக்கை ஆக்குகின்றோம். திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணிக்குழு நாமக்கல் மாவட்டம் இன்று சிறப்பு உழவாரமாக நாமக்கல்லிலிருந்து திருச்சி செல்லும் சாலையில் நல்லூர் பேருந்து நிறுத்தத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அற்புதமான ஆலயம் குபேரேஸ்வரர் ஆலயம். சகல ஐஸ்வர்யங்களையும் வழங்கக்கூடிய குபேரேஸ்வரர் ஆலயம். அற்புதமான இந்த ஆலயத்தில் இன்று நமது அடியார் பெருமக்கள் காலை 6 மணி முதல் மாலை வரை அற்புதமாக உழவாரம் செய்யும் ஆனந்தமான காட்சியை நாம் இதோ கண்டு மகிழ்கிறோம். திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணிக்குழு அடியார்களின் சிறப்பு உழவாரமாக இந்த உழவார திருப்பணி இன்று சின்ன குழந்தைகள் முதல் அனைத்து அடியார்களும் இந்த உழவார திருப்பணியில் கலந்து கொண்டு இந்த சிறப்பு உழவாரத்தை நிறைவாக செய்து கொடுத்தனர். ஆலயத்தை சுற்றி உள்ள அனைத்து புற்களையும் அகற்றி பின்பு ஆலயத்துக்கு வெளிப்புறம் இருந்த அனைத்து குப்பைகளையும் அகற்றி இயற்கை எழில் கொஞ்சம் அற்புதமாக இடமாக மாற்றி அமைக்க அடியார் பெருமக்கள் பெரிதும் உதவி செய்தார்கள். ஒவ்வொரு அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளையும் நடராச பெருமானின் திருவடிகளாகவே நினைந்து பணிந்து வணங்குகின்றோம். திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணி நாமக்கல் மாவட்டம். நமது உழவார திருப்பணி ஒவ்வொரு மாதமும் 2 உழவார திருப்பணிகளாக இறைவனின் பெரும் கருணையோடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக 14வது உழவார திருப்பணி சிறப்பு உழவாரமாக 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை நாமக்கல் திருச்சி சாலையில் அமைந்துள்ள குபேரேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்றது. அடியார் பெருமக்கள் ஆனந்தமாக உற்சாகமாக அவரவர் தங்கள் கண்களால் கண்டு மகிழுங்கள். எல்லாரும் ஆலயத்துக்கு வெளியே கொட்டி நீண்ட நாட்களாக அகற்றப்படாமல் இருந்த இந்த குப்பைகளை அற்புதமாக அகற்றி கொஞ்சமும் சலிப்புத்தன்மை ஏற்படாமல் இறைவன்பால் கொண்ட அன்பால் ஆனந்தமாக காணொளியில் நீங்களே காணுங்கள். இந்த காணொளியில் நீங்களே காணுங்கள் எப்படி இருக்கும் அந்த இடம், எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது. இதுதான் நமது அடியார் பெருமக்களின் ஆனந்தமான உழவாரம். எந்த நிலையில் அந்த இடம் இருந்தாலும் அதை ஆனந்தமான நிலையாக மாற்றி இறைவன் இருக்கும் இடம் சுத்தமாக அருமையாக இருக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இறைவன்பால் கொண்ட அன்பால் நமது அடியார் பெருமக்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் தாங்கள் செய்யும் இந்த உழவார திருப்பணியை மிகவும் மிகவும் அருமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு அடியாரும் எந்த ஆலயத்துக்கு சென்றாலும் இந்த பணியை செய்யுங்கள் அப்படி என்று நாம் சொல்ல தேவையில்லை. அவர்களாகவே முன்வந்து அந்த பணியை செய்து விடுகிறார்கள். இங்கே பாருங்கள், வர்ணம் பூசி கொண்டிருக்கிறோம். திருச்சிற்றம்பலம் உழவார திருப்பணிக்குழு அடியார்களின் அற்புதமான பணியை நீங்களே கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நமது உழவார திருப்பணி இந்த திருப்பணியில் கலந்து கொள்ளும் அடியார் பெருமக்களுக்கு அமுது செய்விப்பதற்கு, மாகேஸ்வர பூஜை செய்வதற்கு எல்லாமே வெளியே போட இந்த காணொளியில் வருகின்ற திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணி குழு வங்கி கணக்கிற்கு தங்களால் முடிந்த சிறு சிறு உழவார திருப்பணியில் கலந்து கொண்டு
பெரும் பாக்கியம் பெற வேண்டுமாய் இறைவனின் பெரும் கருணையோடு அனைவரையும் வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருவரும் இதில் நிதி பகிர்தல் அளிப்பதனால் தாங்கள் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் இறைவனின் பெரும் பாக்கியம் பெறுவதோடு சிவானந்த பெருவாழ்வும் கிடைக்கப்பெறுகிறீர்கள். அடியார்களுக்கு தொண்டு செய்வதால் அந்த ஆனந்தத்தை இறைவன் தானாகவே முன்வந்து தங்களுக்கும் அருள் செய்கிறார். பாருங்கள், ஆலயத்தை சுற்றியுள்ள அனைத்து விதமான இடத்திலும் கிடக்கக்கூடிய அனைத்து குப்பைகளையும் ஆனந்தமாக, கடமைக்காக செய்யாமல் ஆனந்தமாக, இறைவனுக்காக, இன்பமாக அடியார் பெருமக்கள் ஒருவரும் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திருக்கூட்டம் நாமக்கல் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருக்கூட்டம். இது திருக்கூட்டம் என்று சொல்வதை விட இறைவன் கொடுத்திருக்கும் பெரும் கூட்டம் என்று பெருமைப்பட்டு கொள்ளும் அளவிற்கு நமது திருக்கூட்டம் வளர்ந்து நிற்கிறது. அதற்கு இறைவனின் பெரும் கருணை முன்னின்று அருள் செய்கிறது. அடியார் பெருமக்கள் அனைவரும் ஆனந்தமாக மிகவும் ஆனந்தமாக இந்த உழவார திருப்பணியில் கலந்து கொண்டு இதை சிறப்பு உழவாரம் என்று கருதாமல் இதை மாதாந்திர உழவார திருப்பணியில் எப்படி ஆனந்தமாக கலந்து கொண்டு பணி செய்வோமோ அப்படி அனைத்து அடியார்களும் கலந்து கொண்டு இந்த பணியை செய்தார்கள். இறைவனின் குபேர ஈஸ்வரரின் கண்கொள்ளா காட்சியை பாருங்கள், கண்டு மகிழுங்கள். அற்புதமாக காட்சி அளித்து கொண்டிருக்கிறார். அன்னையின் அருளை பெற்று செல்லுங்கள். இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் அன்னையின் அருள் பெற்று ஆனந்த பெருவாழ்வு கிடைக்க வேண்டுமாய் இறைவனின் திருவடிகளை மனம் மெய்மொழிகளால் பணிந்து வேண்டி அடியார்களுக்காக திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணி குழு அடியார்களும் கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு மாதமும் நடக்கும் இந்த உழவார திருப்பணிக்கு தங்களால் முடிந்த நிதி காணிக்கை கொடுத்து தாங்களும் இந்த உழவார திருப்பணியில் கலந்து கொண்ட பெரும் பாக்கியம் பெற்று சிவானந்த பெருவாழ்வு கிடைக்கப் பெற வேண்டுமாய் அனைத்து அடியார் பெருமக்களையும் பணிந்து வேண்டுகிறோம். திருச்சிற்றம்பலம் சிவனடியார் உழவார திருப்பணி குழு. இங்கே பாருங்கள், நீண்ட நாட்களாக ஒவ்வொரு கனமான மரங்களையும் அருமையாக அகற்றி அடியார் பெருமக்கள் ஓரமாக வைத்து எந்த ஒரு உயிரினமும் இதனால் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்று அழகாக அடுக்கி வைக்கிறார்கள். இந்த கண்கொள்ளா காட்சியை பாருங்கள். அனைத்து அடியார்களும் ஆனந்தமாக பணி செய்கிறார்கள். பழனிசாமி ஐயாவின் அற்புதமான பணி காலையிலிருந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. எங்கள் குழந்தையை பாருங்கள், இப்பொழுதே உழவார திருப்பணியை எவ்வாறு செய்து பழகி கொண்டிருக்கிறார். இறைவனின் கருணை அவருக்கு எவ்வளவு அதிகமாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு அடியார்களும் ஒவ்வொரு மாதமும் இது போன்ற உழவார திருப்பணியில் கலந்து கொள்ள விரும்பினால் இதில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்ணை தொடர்பு நம்ம தான் சரி பண்ணணுங்க. தாங்களும் இந்த சிவானந்த பெருவாழ்வு பெற விரும்பினால் அந்த தண்ணி தொட்டிக்கிட்டே சொல்ல கலந்து கொள்ளலாம் என்று தங்களையும் அழைத்து மகிழ்கின்றோம். திருச்சிற்றம்பலம் சிவனடியார் உழவார திருப்பணி குழு, நாமக்கல் மாவட்டம். ஆலயத்தில் உட்பிரகாரபுரணி வேலை செய்யாமல்களை முடித்துவிட்டு அடியார் பெருமக்கள் ஆலயத்திற்கு வெளியில் உள்ள வேலைகளை, ஆலயத்திற்கு வெளியில் தானே இருக்கிறது, ஏன் இதை செய்ய வேண்டும் என்று கருதாமல் இறைவனை வணங்க வரும் அடியார்கள் ஆனந்தமாக ஆலயத்திற்குள் செல்ல வேண்டும் என்பதற்காக வெளியில் இருந்த வேலையை இங்கே நீங்களே பாருங்கள். எவ்வளவு முட்புதர்கள் இருக்கிறது, எல்லாம் நெருஞ்சு முள்ளாக இருந்தது. அதையெல்லாம் கொஞ்சம் கூட நமது அடியார்கள் பொருட்படுத்துவதில்லை. இறைவனை நெஞ்சில் நிறுத்தி கொண்டு அஞ்சலத்தை ஓதிக்கொண்டு ஆனந்தமாக இந்த உழவாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களே அந்த கண்கொள்ளா காட்சியை பாருங்கள். நீங்களும் இந்த உழவார திருப்பணியில் கலந்து கொள்ள விரும்பினால் இந்த காணொளியில் வருகின்ற அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு நீங்களும் உழவார திருப்பணியில் பங்கு பெற்று இறைவனின் பெருவாழ்வு பெற்று சிவானந்த பெருவாழ்வு பெற்று ஆனந்தமாக வாழ அழைத்து மகிழ்கின்றோம். திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணி குழு. இந்த உழவார திருப்பணி நடைபெறும் இடம்
நாமக்கலில் இருந்து திருச்சி செல்லும் சாலையில் அருள் தரும் சொர்ணாம்பிகை அன்னை உடனமர் அருள்மிகு குபேரேஸ்வரர் ஆலயம். எனது வீடியோவில் பேசும்போது இதையும் பேசுவேன். நாமக்கல். வீட்டிலிருந்து தட்டு கொண்டு வரும் அன்பர்கள் இதை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். அனைவரும் வருக, சிவானந்த பெருவாழ்வு பெருக. திருச்சிற்றம்பலம்.